எங்களை கேட்டுட்டே இருக்காங்க ஐயா. நம்ம கேட்கலாம் நினைக்கும்போது அவங்க கேட்டுறாங்க. நான் அதனால அதை அப்படியே விட்டுட்டேங்க. நம்மளும் சேர்த்து சிரமப்படுத்த நேரத்தை விட்டுட்டேங்க. வாட்ஸ்அப்ல போட்டுருங்க சார். விஜய் பதவி ஏற்பாடு எதை வச்சு சார் சொன்னீங்க? தெரிஞ்சுக்க மாட்டேன். ஜாதகத்தை வச்சுதான். ஓகே சார். அதான் சார் அந்த இந்த மாதிரி எதை வச்சு சொன்னீங்க கொஞ்சம் வழக்க மாட்டீங்கன்னா அவர் ஜாதகம் எடுத்து வச்சு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி வீடியோவா ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஓகே சார். அதுக்கு உண்டான அமைப்பு வருது. இப்ப உதாரணம் உங்கள்ட்ட என்ன பெரிய நாடு ரகசியம் சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்னுடைய அனுமானத்தை சொன்னேன். அந்த இடத்துக்கு குரு இருக்குது. இப்ப அவர் வந்து கடகராசி கடக லக்கணம். இப்ப சந்திரன் சேர்ந்து கடகத்திலேதான் இருக்கு அவருக்கு. அவர் ஜாதகத்துல மிதனத்துலதான் சூரியன் புதன் சனி இருக்குது. ரைட்டுங்களா? அப்ப கடக லக்னத்துக்கு எட்டுல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் வருது. கவனிச்சிங்களா? இப்ப 2ஆம் இடத்துல எந்த பாவமா இருந்தாலும் எந்த பாவத்துக்கு வருகிறது அந்த பாவத்தின் ரீதியாக ஒரு மாற்றங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ராகு கேதுகளுக்கு உண்டு. அப்ப 8ல வருது இல்லையா? அவருடைய ஜாதகத்துல நீச்சபங்க ராஜயோகம்னு ஒண்ணு இருக்குது. ஒரு உதாரணம் வச்சுக்க. இப்ப கோச்சார குரு மட்டும் எடுத்துக்கிறோம். அப்ப கோச்சார குரு அந்த சூரியன் புதன் சனி இருக்கிற இடத்துல தானே இருக்குது. இப்போ அப்ப 2ஆம் இடத்துல அது இருக்கிற இடத்துல இருந்து சந்திரன் செவ்வாயும் கடகத்துலதான் இருக்கு. சந்திரன் செவ்வாய் வந்தாலே தலைகளை விதிய தலைகளை மாத்தக்கூடிய வாய்ப்பு அதுக்கு 2க்கும் உண்டுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம் நாடியில இல்லையா? சந்திரன் செவ்வாய் வந்துச்சுன்னா தலைகளை மாத்திடும்ங்கிறது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. அப்ப ஏன் இவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது இல்லையா? எனக்கு இதுல ஒரு சந்தேகம் இல்லையா, அவருக்கு கோச்சாரம் இல்லையா? ஏன்னா இப்ப கோச்சார குருக்கு வந்து சனி வந்து இருக்கிறது 4ஆம் இடத்துல வந்து இருக்கு குரு. அப்போ அங்க வேலை செய்ய முடியாது இல்லையா கோச்சார குருவால? எப்படி இல்ல கோச்சார குரு 12ல இருக்கு. இல்லங்க இது நாடி விதி ஐயா வந்து கோச்சார சனிக்கு குரு வந்து 4ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? அப்போ அங்க பிரச்சனை தானே அந்த குருவை கொடுக்கும். அந்த குருவால வந்து வேலை செய்ய முடியாது இல்லையா? அப்படி வராது, பிரச்சனையே ஒண்ணு கொடுக்காது. இப்ப அது எத்தனாம் பாவத்துல சனி ஐயா? அது பாவம் வந்து 4ஆம் பாவமா எடுத்துக்கோட. அது வந்து காற்று ராசியில இருக்குங்க. அவரு ஜெயிச்சிருவாரு. அதத்தான் சார் தெளிவா பதவி சொல்லிட்டாரு. ஆட்சி அமைக்க முடியாது. ஆமா ஆமா, அவரெல்லாம் ஆட்சி அமைக்க முடியாது. அவர் ஜெயிக்கிறார், பதவி வைக்கிறார், அவ்வளவுதான். அதத்தான் வந்து உறுதி. என்ன சொல்றேன், அரசியல்ல நான் ரொம்ப புதுசு உண்மை ஒத்துக்கிறேன். ஆனால் ஜாதக ரீதியான கருத்து கணிப்புப்படி எனக்கு தெரிஞ்சு விஜய் அரசியல்வாதியாக பெரிய ஒரு உயர் பதவியில நீங்க நினைக்கிற அந்த போஸ்ட்லயே போய் உட்கார்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஐயா இருக்கே, வாய்ப்புகள் இருக்கையா? அதான் சிம்மத்துல இருக்கிற நல்ல நிலைமை இருக்காங்கய்யா. என்னுடைய மாற்றத்தை கொடுக்காம அரசியல் மாற்றம் பண்ணாம போகாது. அது மட்டும் நான் அடிச்சு அரசியல்வாதி என்னன்னு தலைகீழ போட்டு பார்க்காம அது போகவே போகாது. கேதுவுடைய பண்பு, ராகு கேதுக்களுடைய பண்பு அது கொடுத்துட்டு தான் போகும்னு என்னுடைய கருத்து. நான் மறுபடியும் சொல்றேன், அரசியல் என்னுடைய கணிப்புகள் மிக மிக புதுமையானது. நான் சொல்றேன், நான் உண்மையை ஒத்துக்கிறேன் ஐயா. ஏன்னா நீங்க எல்லாம் பல மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. நான் அந்த பக்கமே தலை வச்சு படுத்தவே இல்லை. இப்ப கோச்சார ராகு வந்து இன்னும் வரல இல்லையா அவருக்கு கோச்சாரத்துல? என்னங்க ஐயா? கோச்சார ராகு அவருடைய ராகுக்கு தொடர்பு இல்லை இல்லையா இன்னும்? இல்ல அவருடைய ராகுக்கு தொடர்பு இல்லைன்னாலும் கோச்சார ராகு கொடுக்க வேண்டிய பலாபலன் என்ன? 8ல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அவருடைய ஜாதகத்துல எங்க ராகு? அவரு ஜாதகத்துல நீங்க விருச்சிகத்துல ராகு, புத்தகத்துல ராகு. இப்ப கோச்சாரத்துல சனி எங்க இருக்கு? மீனத்துல இருக்கா இல்லையா? ஆமாங்க, நல்லா கவனிச்சுக்கீங்க. அவர் ஜாதகத்துல குரு மேல ராகு போகுதா இல்லையா? குரு கும்பத்துல இருக்கு. ஆமாங்க.
கண்டிப்பா அவருக்கு மாற்றத்தை கொடுக்கும், அரசியலோட ஒரு நல்ல ஒரு கருத்தையும் அவருக்கு கொடுக்கும் சார் இந்த இதுல. நாளைக்கு அதுவும் இல்லாம இல்ல அது தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம 80% அவர் அஸ்ட்ராலஜில இந்த ஜாதக ரீதியாவும் இருக்கு, 20% வந்து அவருக்கு தன்னால இருக்கக்கூடிய கூட இருக்கவங்களோட ஜாதகமும் சேர்த்து வேலை செஞ்சு அதையும் தூக்கிட்டு போயிடும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. நாளைக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு எல்லாம் இது பண்ணிருப்பாங்க.